வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம இப்போ ரீசெண்டா லான்ச் ஆக போற Poco X3 Pro உடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ போக்கோ மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷனோட வர மொபைல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து போக்கோவில் நிறைய ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வர எல்லா மொபைல்ஸுமே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி லோடடாக இருக்கும். அதே நேரத்தில் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகவும் இருக்கும். ஸோ நம்ம போக்கோ X3 ப்ரோவில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் வந்து அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃபுல் HD IPS பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுல மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவும் உங்களுக்கு வந்து 6.67 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோஸ் அதுக்கப்புறம் கேம்ஸ்லாம் வந்து விளையாடுறதுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த டிஸ்பிளே கிளாரிட்டியை சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு வந்து Snapdragon 860 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ராசஸர் அண்ட் டிஸ்பிளே கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா ஆஸ்பெக்ட்டுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோடைய இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM ஆர் 8GB RAMனு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் மெமரி பார்த்தீங்கன்னா 128GB இல்லைன்னா உங்களுக்கு 256GB ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதோட உங்களுக்கு வந்து Adreno 640 GPU கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய ப்ராசஸர் சிப் பார்த்தீங்கன்னா 7nm. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு வந்து தி பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மேக்ஸிமம் ப்ராசரே வந்து ஸ்னாப்ட்ராகனில் வந்து 888 தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 860 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராசர் வந்து மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும் அண்ட் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். Poco X3 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Android 11 வருது அண்ட் உங்களுக்கு வந்து 4G சப்போர்ட்டிவ் ஃபோனாக வருது. ஸோ 5G வந்து கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ வர நிறைய பேசிக் அண்ட் மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸ்லேயே வந்து இந்த காம்பினேஷன் வருது. கேமராவும் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து 1080pல வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ என்னதான் வந்து பிரைமரி கேமரா வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் செட்டப் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவுட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன எல்லா போக்கோ ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா கேமரா கிளாரிட்டி வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தான் யூசர் வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம Poco X3 Pro உடைய பேட்டரி கேப்பபிலிட்டிஸ். பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5160 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து பவர்ஃபுல்லாக இருக்காது. பேட்டரி பவர்ஃபுல்லாக இருந்தால் அது வந்து ஃபிளாக்ஷிப் மொபைலாக இருக்காது. அப்படி தான் வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்து இப்போ மார்க்கெட் இருக்கு. சோ Poco X3 Proல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரியும் வந்து நல்லா இருக்கு. அதே நேரத்துல உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து டக்குன்னு சார்ஜ் பண்ணிடலாம். ஒரு 1 ஹவர்க்குள்ள வந்து உங்களுக்கு ஃபுல்லா சார்ஜ் ஆயிரும். அதே நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு 1 day to 1.5 days வந்து கண்டிப்பா சார்ஜ் நிற்கும். நீங்க எந்த ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி. இது இல்லாம ஓவரால் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு NFC இருக்கு அண்ட் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அதே நேரத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா போனோட ஹார்ட்வேர் குவாலிட்டி Corning Gorilla Glass 6 கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து அப்பியரன்ஸ் வைஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாம அடிஷனலா பாத்தீங்கன்னா நம்ம Poco X3 Proல உங்களுக்கு ஸ்பிளாஷ் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க IP53. ஸோ இதுவும் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம Poco X3 Pro பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 அட்ராக்டிவான கலர்ஸ்ல வருது. ஃபேண்டம் பிளாக், ஃப்ராஸ்ட் ப்ளூ அண்ட் மெட்டல் பிரான்ஸ். ஸோ மார்ச் 22 இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி இதோட ப்ரைஸஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ், அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.